தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சினிமா ஷோகேஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சினிமா ஷோகேஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை ரிலீஸ் ஆகிற புத்தமுது திரைப்படங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நாம தமிழ்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்ல இந்த வாரம் ஜாக்சன் துரை, பைசா, அப்பா, 9 இருந்து 10 வரை போன்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நாம ஃபர்ஸ்ட் ஜாக்சன் துரை படத்தை பத்தி பார்க்கலாம். பேய் எப்படி சுட்டாசாவும்? பேய் நேர்ல பாத்திருக்கியா? சினிமால பாத்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாத்து. அதெல்லாம் போய் இதுக்கெல்லாம் நிஜ பேய்ங்க. இந்த படத்திற்கான படத்தொகுப்பை இந்த ஆண்டின் தேசிய விருது பெற்ற விவேக் ஹர்ஷன் தாங்க கவனிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல மிகப்பெரிய வெற்றி படமான கான்ஜூரிங் படத்தின் ஒப்பனை தொழில்நுட்பம் இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கான். இந்த படத்தின் தமிழக திரையரங்கு உரிமையை ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் தான் வாங்கியிருக்கு. அயன்புரன்ற கிராமத்துக்கு தான் நீங்க போகணும். அதுக்குண்டான ஃபைல் இது. அந்த ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல கேஸை முடிச்சிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன் சார். ஊர் மக்கள் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லைங்க. ஆனா இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் எவனோ ஒருத்தன் தான் பண்றான்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் திகிலும் நகைச்சுவையும் கலந்த பிரம்மாண்ட படமா உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்தியாவின் முதல் சரித்திர பேய் என்ற அறிவிப்போடு இந்த படம் வெளிவந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தின் பெயர் தாங்க ஜாக்சன் துரை. மற்றபடி இது தமிழ் சினிமாவின் இப்போதைய ட்ரெண்டான பேய் படமா தான் உருவாகி இருக்கு. ஏற்கனவே தமிழ் சினிமாவை பேய் பிடிச்சு ஆட்டிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுல புதிய வரவா இந்த ஜாக்சன் துரை படமும் இணைஞ்சிருக்கு. இந்த கதையில நடிகர் சிபிராஜ் போலீஸாவும் சத்யராஜ் பேயாவும் நடிச்சிருக்காரு. என்னதான் சத்யராஜ் கொடூரமான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல தான் முதலா பேய் வேடத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் 1940ல சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்தை பின்னணியா வச்சுதான் இந்த படத்தின் கதை உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லங்க, போலீஸ் அதிகாரியான சிபிராஜ ஒரு கிராமத்தின் பிரச்சனையை தீர்க்க அனுப்பி வைக்கிறாங்க. அங்க சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடைபெற அதிலிருந்து சிபிராஜ் அந்த கிராமத்தை எப்படி காப்பாத்துறாருன்றதுதான் இந்த படத்தின் கதையே. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனரான தரணிதரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் முழுவதையும் ரசிகர்கள் கலகலப்பா ரசிக்கும் வகையில நகைச்சுவை கலந்த திகில் கதையா இந்த படத்தை கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சத்யராஜின் வித்தியாசமான நடிப்பை இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த படம் நிச்சயமா எல்லாரையும் கவரும் விதத்தை தான் இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. சரிங்க, இந்த படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்துல சில காட்சிகள் உங்களுக்காக. இங்கிலீஷ் பேப்பர் தான் சார் படிக்கும். தெலுங்கு பேப்பர் படிக்கும். நாங்கெல்லாம் ஈவில் டெட், மை டியர் லிசா, 13 நம்பர் வீடு 14 தூரம் பார்த்தோம். நாங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் அப்பா. சமுத்திரக்கனியை இயக்கி நடிச்சிருக்க படம் தாங்க அப்பா. அது மட்டும் இல்லாம நாடோடிகள் புரொடக்ஷன்ஸ் மூலம் அவரே இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்துல தம்பி ராமையா, நமோ நாராயணா, வினோதினி, ஜே விக்னேஷ், புதுமுகம் பிரீத்தி உட்பட பலர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இளையராஜா. அப்ப பாடல்கள் பத்தி கவலையே வேண்டாங்க. கண்டிப்பா பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்களா தான் இருக்க போது. இந்த படத்துல 20 நிமிடங்கள் வசனமே இல்லாம சீன்ஸ் இருக்கான். அந்த சீன்ஸ்க்கு இசைஞானி அவரோட பாணியில ஆர் பண்ணியிருக்காருன்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு ரிச்சர்ட் எம் நாதன். பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். இல்ல சார், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. நரம்புலக்கிப்பா. நான் ஒரு வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்பேன்.
சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் அப்பான்ற அதன் தலைப்புக்கு ஏத்த மாதிரி முழுக்க முழுக்க அப்பாக்களின் பெருமையை பேசப்படுற ஒரு படமா தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா மகன் பற்றிய உறவை சொல்லும் விதத்துல இந்த படம் உருவாக்கப்பட்டதாகவும், சோ கண்டிப்பா படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் தங்கள் அப்பாவை நினைக்கும் விதமா இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காக்கா முட்டை படத்துல நடிச்ச விக்னேஷ் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்கதாவும், இந்த படத்தை இளையராஜா அவர்கள் பார்த்துட்டு ரொம்ப அருமையா எடுத்திருக்கன்னு பாராட்டி பேசியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. பொதுவாவே ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தன் வாழ்வில் முதல் ரோல் மாடல் தன் தந்தை தாங்க. அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ன்ற பல குழந்தைகளின் மனநிலையை வெளிப்படையா சொல்லியிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்துல சில காட்சிகள் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன சார் பெரிய ஃபர்ஸ்ட்? அவன் படிப்புல மட்டும்தான் சார் ஃபர்ஸ்ட், வாழ்க்கையில 0. குழந்தைங்களுக்கு சமூகத்துல வாழ கத்து கொடுங்க சார். இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இருக்கடா வம்பு. எல்லாரையும் நேசிக்கணும். ஒன்ன மட்டும் நேசி. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. கொழுப்புறாங்களே. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பைசா. பெண்ணும் போது தரும், கல்லும் போது தரும், அதான் பெண்கள்னு வச்சிருக்காங்க. விஜயின் தமிழன் படத்தை இயக்கிய அப்துல் மஜித் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரங்கநாதன் ராஜு, கண்ணன், பாஸ்கர், அப்துல் மஜித் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பசங்க, கோலி சோடா, பாபநாசம்னு படத்துக்கு படம் வரவேற்பு பெற்ற ஸ்ரீராம் இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. புதுமுகம் ஆரா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்களோடு நாசர், ராஜசிம்மன், மயில்சாமி, சென்றாயன், தீபிகா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜேவி இசையமைக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு வேல்முருகன். இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு நா. முத்துக்குமார். யாரும் இல்லாம கோவணத்தோட பள்ளி மேல நிக்கிற முருகன் பேர் எனக்கு வச்சிருக்காங்க. ஆனா கூப்பிடுறதுதான் ஒரு சொந்தம் இல்ல. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேற என்ன? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? கண்ணே 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 என்ன தாங்கிக் கொள்ள வந்த தாய்மடியே. இங்க சரக்கு இங்க அவருக்கு தெரியுமா? லவ் 2 பேருக்கும். சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். மனிதர்களை தன் பிடியில் வச்சிருக்கும் பணத்தை கதை கருவா கொண்டும், சென்னையில் குப்பை பொறுக்கும் இளைஞனின் வாழ்க்கையை மையமா வச்சும் இந்த படத்தின் கதை உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல், சமூகம், விளிம்புநிலை மனிதர்களின் வாழ்க்கைன்னு பல தரப்பட்ட அம்சங்கள் இந்த படத்தின் கதையில அடங்கிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பைசா என்பது வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைனாலும் அதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. இதுதான் இந்த படத்துடைய ஒரு வரி கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட நாயகனான ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, குப்பையை ரோட்டில் போடுறதுனால ஏற்படும் பாதிப்புகளை சொல்லும் விதமாவும், விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாவும் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல் படத்திலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கணுன்றதுக்காக பலவித சிரமங்களை எடுத்து இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா எடுக்கப்பட்டிருக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்தின் சில காட்சிகள் உங்களுக்காக. உப்பு பொறுக்கிறதுனா அவ்வளவு கேளமா போச்சா? நான் ஏர்போர்ட் போறதுக்குள்ள என் பணத்தை நான் பார்க்கணும். இது வெறும் பண பிரச்சனை இல்ல, என் உயிர் பிரச்சனை. நம்ம பார்க்க போற படம் 9 இருந்து 10 வரை. இந்த படத்தை விஜய் சண்முகவேல் ஐயனார் இயக்கியிருக்காரு. சி மணிகண்டன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு.
காந்தர்வன் படத்தில் நடித்த கதிர் கதாநாயகனா நடிக்க இதிகாசம்ன்ற மலையாள படத்துல மோகன்லாலுடன் நடிச்ச ஸ்வப்னா மேனன் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எம் கார்த்திக் இசையமைக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு ராஜரத்தினம். நீ என்னோட ஃபேனா? டேய் என்ன என் மச்சன் லவ் பண்றியா? யாரு அவன்? பாண்டி ஐஏஎஸ் சர்குண பாண்டியன் ஒருத்தன்யா, கால் டாக்ஸி டிரைவர்யா. ஏய் பாண்டி, இல்ல பாண்டி, பாண்டி நீயா? டிரைவர் பாண்டி இல்ல? அவனால என் மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சாச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமாப்பா. ஒரு டீனேஜ் பொண்ணு தனியா வர ஏதாவது ப்ராப்ளம்னா சரியான கிறுக்கனா இருப்பான் போல. எப்படி எப்படி உன் வண்டியில சேர்ந்த பாரு, செருப்பால் அடிக்கணும். ஒரு பட்டி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கேன். Stop, stop, stop! You are a perverted psycho. சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இது ஒரு ரோட் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. அதாவது சென்னையில இருந்து காஞ்சிபுரம் செல்லும் நெடுஞ்சாலையில காலை 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடக்கும் சம்பவங்களை கருவா வச்சு 9 to 10 வரை படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல ஹீரோவான கதிர் கால் டாக்ஸி டிரைவர் வேடத்துல நடிச்சிருக்காரு. ஹீரோயினான ஸ்வப்னா மேனன் ரேடியோ ஜாக்கியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை 9 மணில இருந்து 10 மணி வரை நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதைன்னு, பெரும்பாலான காட்சிகள் கார் பயணத்திலேயே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இயக்குனரோட இந்த முயற்சி வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்துல இருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. இல்ல சார், மர்டர் அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. என்கிட்ட மட்டும் ஒரு துப்பாக்கி இருந்தா அவன் நரகத்துக்கே அனுப்பிச்சிருப்பேன். எங்க கையிலயும் ஒரு கோட்டர் இருந்தா நான் சொர்க்கத்துக்கா போயிருவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கேஸ் தலைமைக்கு இருக்கு சார். Soonly I'll capture the accused. இப்ப சொல்லு, நான் சைக்கோவா ஹீரோவா? நல்ல கொஸ்டின். உன் மொத்த குடும்பமும் என் கைக்குள்ளதான் இருக்கு. accused என் கையில இருக்கான். இது டைட்டில் தான், மெயின் பிக்சரே இனிமேதான் இருக்கு. சும்மா தக தகன்னு எரியும் பாரு. கோலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா டாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். கோலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா டாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டாலிவுட்ல டோரா, ராஜிலு மாராயி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நாம டோரா படத்தை பத்தி பார்க்கலாம். தமிழ் படமான ஜாக்சன் துரை படத்தோடைய தெலுங்கு டப்பிங் தாங்க இந்த படம். ஆல்ரெடி நாம ஜாக்சன் துரை படத்தை பத்தி நிறையவே பேசிட்டோம். ஜாக்சன் துரை படம் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு தான் அதன் தெலுங்கு பதிப்பான இந்த டோரா படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. ఎప్పుడైనా దెయ్యాలు డైరెక్ట్ చూసావా? దయ్యాలు గాల్లో ఎగురుతాయి, ఇక్కడ మాయమే అక్కడ ఉంటాయి, ఆత్మగా ఒంట్లో దూరిపోతాయి. ఇవన్నీ డిఫరెంట్ దయ్యాల్లో ఉన్నాయి. கண்டிப்பா இந்த படம் தெலுங்குலயும் சூப்பர் ஹிட் படமா தான் இருக்க போகுதுன்னு பரவலா பேசப்படுது. ஏன்னா ஏற்கனவே பாகுபலி கட்டப்பா கதாபாத்திரம் மூலம் தெலுங்கிலும் தனக்குன்னு ரசிகர்களை பெற்றிருக்காரு சத்யராஜ். அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் நாயகியான பிந்து மாதவி தெலுங்கு தேசம் தான். சோ இது போன்ற காரணங்களால கண்டிப்பா டோராவுக்கு தெலுங்கிலும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சரிங்க, தெலுங்குலயும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்தின் சில காட்சிகள் உங்களுக்காக.
డెడ్, కంజూరింగ్, అరుంధతి లాంటి సినిమాలు 60 సార్లు చూసిన వాళ్ళం. నీ దగ్గర నుంచి కొత్తగా మేము ఏమైనా ఎక్స్పెక్ట్ చేస్తాం? அடுத்து நம்ம பார்க்க போற படம் ரோஜுலு மாராயி. இந்த படத்தை முரளி கிருஷ்ணா முடிட்டானி இயக்கியிருக்காரு. ஜி ஸ்ரீனிவாஸ் ராவ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல சேட்டன் மார்டினேனி, பார்வதீசம், கிருத்திகா ஜெயக்குமார், தேஜஸ்வி மடிவடா, அலி, போசனி, கிருஷ்ணமுரளி ஆகியோர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த పడతకు జేపీ ఇసయమర్చారు. నాలో మాత్రం మటన్ నమ్మించి మిల్ మేకర్నే కాదు మట్టి గడ్డలనే తినిపించేస్తుంది. నా లవ్ మాత్రం గోల్డ్. రెండు సేమ్ చైన్స్ ఎందుకు తీసుకున్నారు? ఒకటి నేను ప్రేమించేవాడికి, ఇంకొకటి నన్ను ప్రేమించేవాడికి. నమ్మకమన్నది లేదులే, అవసరం ఉంటే స్నేహములే, పైన పడారం లోనలటారం, రోజులు మారేనే. విధి మరికొద్ది రోజుల్లో మిమ్మల్ని విధవరాళ్లను చేస్తుంది. சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் காமெடி கலந்த ரொமான்டிக் மூவியா வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த படம் ஒரு யூத் ஃபேமிலி என்டர்டைனர் மூவினோ, சோ கண்டிப்பா இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கும் விதத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இந்த படத்துல எல்லோரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இந்த படம் வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல சில காட்சிகள் உங்களுக்காக. నేను కష్టపడి మా ఆఫీసులో జాబ్ వేయిస్తే అది ఈజీ గెజిట్ ఆఫీస్ వరకు లైన్ వేస్తుంది ఫాదర్. ఐ లవ్ హర్ సో మచ్ అమ్మా. ఎవరు అమ్మాయి? షీస్ జస్ట్ లైక్ యూ అమ్మా. అది చాలా అమ్మాయిని ఇష్టపడడానికి. ఈ లవ్ సంగతి ఏమో నాకు తెలియదు కానీ ఇప్పుడు మనకు వేరే ఆప్షన్ లేదు, ఆలోచించే టైం కూడా లేదు. At some point of time, ప్రతి మనిషి స్వార్థపడు. వాడక్కడ చావడం, ఇది ఇక్కడ తెగడం ఒకేసారి. டாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா பாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாலிவுட்ல கெர்ரி ஆன் குட்டான், சான் 75 பசட்டர், ஷார்குல் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நாம கெர்ரி ஆன் குட்டான் படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை அசோக் யாதவ் இயக்கியிருக்காரு. சஷாங்க் சேகர் சிங் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல சத்யஜித் துபே, ஆதித்யா குமார், கரண் மகாவர், ஆராதனா ஜகோடா, சிவம் பிரதான் ஆகியோர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வயு ஸ்ரீவஸ்தவா இசையமைக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு சுஷன். சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஒரு த்ரில்லர் டிராமா மூவியா வெளிவந்திருக்கு. அதாவது கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படமா எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாவே பார்க்க போனா கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் எடுக்கப்படுறதுங்கிறது ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு த்ரில்லர் படமா எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, நானே இந்த படத்தை கதையை பத்தி சொல்லிட்டேன்னா இயக்குனர் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும். சோ இந்த படத்தை கதை என்னங்கறத நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தின் சில காட்சிகள் உங்களுக்காக. அடுத்து நம்ம பார்க்க போற படம் சான் 75 பச்சட்டர். जितने लोग आपस में बात करेंगे गद्दी को उतना ही खतरा पहुंचेगा. Fear the Lord, सन 75. आदमी के विकास के चरण. இந்த படத்தை நவ்னித் பேகல் இயக்கியிருக்காரு. கபீர் லோவி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல கே மேனன், கீர்த்தி குல்கரி, டாம் ஆல்டர், பிரவேஷ் ராணா ஆகியோர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு பாபு ஹூபி. சரிங்க, இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஆக்ஷன், டிராமா, த்ரில்லர்னு எல்லாம் கலந்த கலவையா உருவாகிருக்கு. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப விறுவிறுப்பு நிறைந்ததா எடுக்கப்பட்டிருப்பதாவும், சோ கண்டிப்பா இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இப்ப இந்த படம் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல சில காட்சிகள் உங்களுக்காக. मिस्टर नागपाल मैं खून खराबा नहीं चाहता. ये इत्तेफाक हम दोनों एक दूसरे पर बंदूक ताने हुए हैं और खून खराबा दोनों को ही नहीं चाहिए.
हेलो नागपाल, ब्रीफकेस जर्मनी से चल चुका है। सौदे की रकम है 4 लाख। कल सुबह तक हिंदुस्तान हमेशा के लिए बदल जाएगा। सामान क्या है? डायनेमिक एडेप्टिव ट्रांसमीटर है। आने वाले जमाने की चीज। लेकिन मैं सरकारी कुत्तों पे भरोसा नहीं करता। तुमसे किसने कहा कि सरकार के पास सिर्फ कुत्ते होते हैं? कितने साल की गुलामी दे रहे थे डर को अपने, कितने साल इमरजेंसी का डंडा। आंखों पे जो बांधे कपड़ा काला जाली ये गुलामी कर रहे थे अपने दिल के हर ख्याल की नीलामी। நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஷார்குல். இந்த படத்தை பிரணவ்குமார் சிங்கும் ஜிஜேந்திர திவாரியும் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. ஸ்வதந்திரா விஜய் சிங்கும் வியாஸ் வர்மாவும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஜிம்மி ஷெர்கில், சுகா கேசின், அசுதோஷ் ராணா, நரேந்திரஜா, சஞ்சய் சூரி ஆகியோர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு லலித் பண்டிட் இசையமைக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு மனோஜ் பிரதன். हो रहा है अच्छा तो नहीं हो रहा। अन्याय के रास्ते पे चलने वाले किसी भी व्यक्ति को हमारा सहयोग नहीं है। जय माता दी। ये तो चौधरी का लौंडा है ना, इसके पीछे कौन बैठा? जैनब नाम है इसका। शांति को अशांति में बदलने के लिए। சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் டிராமா பிலிமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் படமா தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் ஹாரர் ரொமான்டிக் மூவி தாங்க அதிகமா எடுக்கப்படுது. இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது பொலிட்டிக்கல் படங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த படம் பொலிட்டிக்கல் டிராமா படமா எடுக்கப்பட்டிருப்பதால கண்டிப்பா ஹாரர் ரொமான்டிக் மூவியே அதிகம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஜர்னியா இருக்க போதுன்னு தான் சொல்லணும். சரிங்க, இப்ப இந்த படம் வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல சில காட்சிகள் உங்களுக்காக. उन्हें यूं ही बाजार में भटकने के लिए क्यों छोड़ देते? आपके धर्म का मजाक उड़ाया जाता है, आपके देवताओं को गाली दी जाती है। वर्ष अपनी मातृभूमि नहीं लगती, उन्हें यहाँ से जाना ही। हम इतनी आसानी से हिंदुस्तान छोड़कर जाने वालों में से नहीं हैं, क्योंकि हम नामर्दों की कौम नहीं है। भारत माता की धर्म के आगे इंसानियत का कोई महत्व नहीं है। नहीं विधायक, किसी के भी पर्सनल इंटरेस्ट की वजह से अपना प्रदेश चलने नहीं दूंगा। सिर्फ एक पत्थर की जरूरत होती है। लड़की हमारे हवाले कर दीजिए। हमको तो समझ में नहीं आ रहा है कि ये लव स्टोरी है किसकी, आपके बेटे की या आपकी। अगर हमने हथियार उठा लिए तो सब बर्बाद हो जाएगा। हम इसे माफ नहीं करेंगे। பாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா ஹாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா ஹாலிவுட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஹாலிவுட்ல தி லெஜெண்ட் ஆஃப் டார்சன் படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு டேவிட் ஹிட்ஸ். டேவிட் பரோன், ஆலன் ரிச்சே, டோனி லுட்விக் ஆகியோர் இந்த படத்தை இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல அலெக்சாண்டர், சாமுவேல் எல் ஜாக்சன், மார்கோட் ராபி, டிஜிமோன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரூபர்ட் கிரீசன் வில்லியம்ஸ் இசையமைக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு ஹென்றி. We will never survive. I have done all I can to protect my family. Today, I buried my wife. Now I fear for my child.
Tarzan. You may not like who you were. சரிங்க, இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிலிமா வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எட்கர் ரைஸ் ஃபரோஸ் என்பவரின் கற்பனையால வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான் இந்த படம்னே சொல்லலாம். ஏன்னா எட்கர் ரைஸ் ஃபரோஸ் என்பவர் எழுதிய டார்சான் கதையை அடிப்படையா கொண்டுதான் இந்த படத்தின் கதையை உருவாக்கியிருக்காங்க. சரிங்க, இந்த படம் வெற்றி படமா அமைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்துல இருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. You may have enemies there, but you need to go home. Your husband's wildness disturbs me. I need you to scream for me. Like a damsel. He's Tarzan. You're Jane. He'll come for you. There's 1,000 men down there. 20,000 more on the way. We don't stand a chance. A normal man can do the impossible to save the woman he loves. My husband is no more than that. என்ன நேயர்களே, இந்த வாரம் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை ரிலீஸ் ஆயிருக்க புத்தமுது திரைப்படங்களை பத்தி பாத்தீங்க. அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். Until then, bye from Uma.